நம்ம தியேட்டர்ல உன் படத்தை ஓட்டுனேன்னு வை, ஸ்கிரீனு கீஞ்சிரும். நீங்கள் இப்போது ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு மாஸ் சாங் 3D லிரிக்ஸ் வீடியோக்கு உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோவை பயன்படுத்தி உங்களுடைய மொபைல் ஃபோனில் நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் கொடுத்துருக்கிற அந்த ஃபுல் ப்ராஜெக்டை உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வீடியோ எடிட் பண்ண போகிறோம். அது ரொம்பவுமே ஈஸி தான். வெறும் ரெண்டு ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை நீங்கள் ஈஸியாகவே எடிட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஸ்டெப் 1ல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நீங்கள் வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜை தான் எடிட் பண்ண போகிறீங்க. இமேஜை என்ன எடிட் பண்ண சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஜஸ்ட்டு உங்கள் இமேஜோடைய ரேஷியோ மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. இது ஸ்டெப் 1. இப்போது ஸ்டெப் 2ல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நீங்கள் எடிட் பண்ண உங்களோட இமேஜோடைய பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை பிஎன்ஜி இமேஜ் மாற்ற போகிறோம். அது ஸ்டெப் 2. இந்த 2 ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். வீடியோவை ரொம்பவுமே ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டெப் 1 எடிட் பண்ண போகிறோம். ஸ்டெப் 1ல் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட்டு உங்கள் இமேஜோடைய சைஸை மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறோம். அது 9:16 சேஞ்ச் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிற சொல்கிறேன். நான் சொல்கிற ஸ்டெப்பை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் செகண்டில் இருக்கிற 9:16ங்கிற இந்த ரேஷியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ரிசல்யூஷன் இருக்கும். அது இருக்கையிலே ஹை குவாலிட்டி கொடுத்துட்டு கீழே உள்ள கிரியேட் ப்ராஜெக்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் 9:16 ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆயிரும். நெக்ஸ்ட்டு உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ண போகிறீங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய ஃபோட்டோவை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு மேல் உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ இதே மாதிரி ஸ்க்ரீன் ஆடாயிரும். இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட ஃபோட்டோ பார்த்தீங்களா, இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ஒன்று தான். நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஃபுல் சைஸ் இமேஜ் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஆஃப் சைஸ் இமேஜையோ அல்லது செல்ஃபி எடுத்த இமேஜோ வச்சு எடிட் பண்ணிங்கன்னா வீடியோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு இதே மாதிரி ஃபுல் சைஸ் இமேஜாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபுல் சைஸ் இமேஜ் வச்சு எடிட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ ஓகேவா, இப்போ நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணிட்டீங்க. இமேஜ் ஆட் பண்ணக்கப்புறம் உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட இமேஜை இதே மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணக்கப்புறம் இந்த இமேஜை நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க. மேலே பார்த்தீங்கன்னா சேர் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் மேலே இருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜ் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு இமேஜ் எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள டெலிட் ஐக்கானை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணணும். சேம் மெத்தடில் நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜோட சைஸை மட்டும் நான் சொன்ன மாதிரி 9:16 சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்ககிட்ட எத்தனை இமேஜ் இருந்தாலும் ஓகே தான். மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இமேஜுக்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஓகேவா, மினிமம் 5 இமேஜுக்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த 5 இமேஜையும் நான் சொன்ன மாதிரி 9:16 சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ நீங்கள் ஸ்டெப் 1 எடிட் பண்ணி முடிச்சிருப்பீங்க. ஸ்டெப் 2ல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜோடைய பேக்ரவுண்டை மட்டும் ரிமூவ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் அப்படியே பேக் வந்துக்கிட்டு உங்கள் மொபைல் ஃபோன் உள்ள கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு ரிமூவ் பிஜின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா இதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வரும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அப்லோட் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரௌசருங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண போகிற ஒரு இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். உங்களோட இமேஜ் உள்ள ஆட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதே மாதிரி உங்களோட இமேஜ் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகி இதே மாதிரி ஒரு பிஎன்ஜி இமேஜ் கிடச்சிரும். நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இமேஜ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு எப்போதும் போல தான் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு உங்களோட செகண்ட் இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.
ஓகே, இப்போ நான் சொன்ன மெத்தட் உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். எப்படி இமேஜோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு பிஎன்ஜி இமேஜை வந்து மாற்றி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ நான் சொன்ன 2 ஸ்டெப்பையும் நீங்கள் எடிட் பண்ணி முடிச்சிட்டிங்க. இப்போ வீடியோவை எடிட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஈஸி தான். ஸோ ஓகே, அது எப்படிங்கிற பார்த்துலாமா? இப்போ நான் கொடுத்துருக்க அந்த ஃபுல் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஃபுல் ப்ராஜெக்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஃபுல் ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். A to Z எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். இங்கே ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. அதை மட்டும் நான் எப்படிங்கிற தெளிவாக சொல்கிறேன். நான் சொல்கிற ஸ்டெப்பை மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணி வீடியோ வந்து எடிட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஃபுல் ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது ஒன்று மட்டும் தான். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் கொடுத்துருக்க அந்த எல்லா லிரிக்ஸ்லையும் நீங்கள் லிரிக்ஸோடைய ஃபாண்ட்டை மட்டும் சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஃபாண்ட்டில் தான் இருக்கும். நீங்கள் அப்படி எடிட் பண்ணிங்கன்னா வீடியோ பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது. நீங்கள் ஃபஸ்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது லிரிக்ஸோடைய ஃபாண்ட்டை தான் சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க. அது எப்படிங்கிற நான் தெளிவாக வந்து சொல்லிடுறேன். யாரும் லிரிக்ஸோடைய ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணாமல் வீடியோ வந்து எடிட் பண்ணாதீங்க. வீடியோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு லிரிக்ஸோடைய ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது எப்படிங்கிற நான் வந்து தெளிவாக வந்து சொல்லிடுறேன். ஸோ ஓகே, உங்களுக்கு நான் லிரிக்ஸோடைய ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நான் கொடுத்துருக்க அந்த லிரிக்ஸோடைய ஃபாண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை எப்படி இம்போர்ட் பண்ணுங்கிறத பார்த்துடலாம். இப்போ ஃபுல் ப்ராஜெக்ட்டில் லாஸ்ட் வந்தீங்கன்னா நான் லிரிக்ஸ் எல்லாமே நான் வந்து டைப் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் கொடுத்துருக்க லிரிக்ஸில் ஃபஸ்ட் லிரிக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் லிரிக்ஸ் செலக்ட் பண்ணக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா எடிட்டர்ஸ்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் கிட்ட உள்ள ஆரமாக இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா வியூ ஆல் ஃபாண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 டாட் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஃபாண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் மொபைல் ஃபோன் உள்ள டவுன்லோட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த டவுன்லோட்ஸில் நான் கொடுத்துருக்க ஃபாண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அது அந்த டவுன்லோட்ஸில் எந்த இடத்துல இருக்குங்கிற நீங்கள் தேடி பார்த்துக்கோங்க. ஓகே, டவுன்லோட்ஸில் நான் கொடுத்துருக்க ஃபாண்ட் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்ததுக்கப்புறம் அந்த ஃபாண்ட் மேலே ஒரு டச் மட்டும் பண்ணாலே போதும். உங்களுக்கு ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இம்போர்ட் ஆயிரும். இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல இம்போர்ட்டுங்கிற இந்த ஐக்கான் மட்டும் ஆஃப்ல இருந்துச்சுன்னா இதே மாதிரி வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு மேலே உள்ள செர்ச் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு SMA இதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணாலே போதும். உங்களுக்கு அந்த ஃபாண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து ஷோ ஆகும். அது மேலே ஒரு டச் மட்டும் பண்ணாலே போதும். உங்களுக்கு லிரிக்ஸுக்கு ஆட்டோமேட்டிக் வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து டிக் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த லிரிக்ஸ் வந்து போய்க்கோங்க. அடுத்த லிரிக்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. எடிட்டர்ஸ்க்கு வந்து போய்க்கோங்க. மேலே உள்ள ஃபாண்ட் கிட்ட உள்ள ஆரம்ப இருக்க கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லைனில் நீங்கள் ஆட் பண்ண அந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஆட் ஆயிருக்கும். அந்த ஃபாண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அந்த ஃபாண்ட் மேலே ஒரு டச் பண்ணாலே போதும். லிரிக்ஸ்க்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். சேம் மெத்தடில் நான் கொடுத்துருக்க எல்லா லிரிக்ஸும் ஆடியோட ஸ்டார்டிங்லேருந்து ஆடியோட எண்டு வரையாக நான் கொடுத்துருக்க அந்த எல்லா லிரிக்ஸுக்கும் நீங்கள் ஜஸ்ட் லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் மட்டும் நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு லிரிக்ஸாக கிளிக் பண்ணிட்டு அந்த லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இமேஜ் வந்து சேஞ்ச் வந்து பண்ண போகிறோம். உங்களுக்கு நான் இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். நீங்கள் ஜஸ்ட் நான் கொடுத்துருக்க இமேஜில் மட்டும் உங்களோட இமேஜ் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் போதும். அது எப்படிங்கிற பார்த்துலாமா? ஓகே, இப்போ ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. ஆடியோட ஸ்டார்டிங் வந்ததுக்கப்புறம் அப்படியே லாஸ்ட் கீழே வந்தீங்கன்னா அப்படியே கீழே வந்துக்கோங்க. கீழே வந்து அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைலாக் தான் ப்ளே ஆகும். அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பீட் மார்க் ஒன்று வச்சு கொடுத்துருப்பேன். இந்த இடத்துல சரி 5-5ல் ஒரு டபுள் பீட் மார்க் வந்து வச்சு கொடுத்துருப்பேன். அது வரையும் நம்மளுக்கு வந்து டைலாக் தான் ப்ளே ஆகும். அதுக்கு அடுத்து நம்மளுக்கு வந்து சாங் வந்து ப்ளே ஆகும். ஸோ ஓகேவா, சரியாக பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல ஒரு டபுள் பீட் மார்க் ஒன்று வச்சு கொடுத்துருப்பேன். அதோட ரைட் சைடில் இருந்தால் நம்மளுக்கு வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு ரைட் சைடில் அப்படியே மேலே வந்துக்கோங்க. அப்படியே மேலே வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி இமேஜ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இமேஜ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து நான் வந்து டைப் பண்ணி கொடுத்து இமேஜுக்கு மேலே நான் நேம் வந்து டைப் பண்ணி கொடுத்துருக்கேன். பிஎன்ஜி இமேஜ் சொல்லி நேம் நான் வந்து டைப் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த எல்லா இடத்துலையும் உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இமேஜை சேஞ்ச் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி பிஎன்ஜி இமேஜ் வந்து மாற்றிருப்பீங்க. அந்த பிஎன்ஜி இமேஜை நான் கொடுத்துருக்க எல்லா பிஎன்ஜி இமேஜ்லையும் உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க. அது எப்படிங்கிற பார்த்துலாமா? இப்போ நான் கொடுத்துருக்க அந்த ஃபஸ்ட்டு பிஎன்ஜி இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் உள்ள ஒரு மீடியா ஐக்கான் இருக்கா, ஸ்டார் சிம்பிள் போட்டு ஒரு மீடியா ஐக்கான் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மீடியா ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கிளருக்கு வந்து போயிடும். இப்போது நீங்கள் மேலே உள்ள ஆரம்ப இருக்க கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட்ஸுங்கிற இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண எல்லா இமேஜ் இருக்கும். அதில் நீங்கள் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். நான் கொடுத்துருக்க இமேஜ் போல உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து சேஞ்ச் ஆயிரும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே வந்து பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு மூவ் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த ஸ்டெப்பில் அடுத்த இதில் வந்து ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா அடுத்து பிஎன்ஜி இமேஜ் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்டில் மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு கீழே மீடியா ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜ் ஓகே நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண உங்களோட அடுத்த பிஎன்ஜி இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தடில் ரைட் சைடு மூவ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பிஎன்ஜி இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மீடியா ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய அடுத்த பிஎன்ஜி இமேஜ் செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தடில் நான் கொடுத்துருக்க எல்லா பிஎன்ஜி இமேஜ்லையும் உங்களோட இமேஜை 1 by 1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க.
ஓகே, இப்போ நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நான் கொடுத்துருக்க எல்லா பிஎன்ஜி இமேஜ்லையும் உங்களோட இமேஜை ஒன் பை ஒன்றா சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. ஒரு இடத்துல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 5 பிஎன்ஜி இமேஜ் நான் வந்து கொடுத்துருப்பேன். இது மாதிரி ரைட் சைடு மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு ஒரு இடத்துல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். நான் கொடுத்துருக்க அந்த 5 பிஎன்ஜி இமேஜ்லையும் உங்களோட இமேஜை ஒன் பை ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இமேஜ் ஆட் பண்ணக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா உங்களோட இமேஜை மட்டும் கொஞ்சம் அசம்பிள் வந்து பண்ண வேண்டிய கொஞ்சம் அசம்பிள் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டாப்பில் போயிருக்கலாம். உங்களோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் சரியாக தெரியாமல் இருக்கலாம். அது எல்லாமே எப்படி சால்வ் பண்ணு கேட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு 3D ஐக்கனை வந்து ஆன் பண்ணணும். 3D ஐக்கன் எங்கே இருக்குங்கிற சொல்கிறேன். இந்த லைனில் இந்த ப்ளே பட்டன் இருக்கா, இந்த ப்ளே பட்டன் லைனில் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஐக்கன் போட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் இருக்கா, அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லைனில் ஒரு கேமரா ஐக்கன் இருக்கா, இது வந்து ஆஃபில் இருக்கும். இதை மட்டும் இதே மாதிரி ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3D ஐக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து ஆன் ஆயிரும். ஆனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் இது மாதிரி லெஃப்ட் சைடு வந்து மூவ் பண்ணிட்டு வந்துக்கோங்க. அந்த நான் கொடுத்துருக்க இமேஜ் ஆட் பண்ணுற அந்த ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஃபஸ்ட் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் சரியாக வந்து ஆட் ஆயிருச்சு. நீங்கள் அப்படியே விட்டுக்கோங்க. உங்களுக்கு அப்படி இமேஜ் வந்து சரியாக ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி சரியாக தெரியாமல் இருந்துச்சுன்னா, இப்போ எனக்கு சரியாக தெரியுது. உங்களுக்கு சரியாக தெரியாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா ஜஸ்ட் உங்களோட அந்த பிஎன்ஜி இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மூவ் ஒன் ரசம் போய்க்கோங்க. டேட்டா ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுக்கு இமேஜோட ஜூமை கம்மி பண்ணணும் தோணா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இமேஜோட ஜூமை நீங்கள் ஜூம் பண்ணணும் தோணா நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த சைடு வந்து மூவ் பண்ணி செட் பண்ண தோணுதோ கீழே மூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைடு மூவ் பண்ணி செட் பண்ண தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட் இமேஜ் நான் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிட்டேன். இப்போ ரைட் சைடு மூவ் பண்ணுறேன். இப்போ என்னோட செகண்ட் இமேஜ் இருக்கா, எனக்கு செகண்ட் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக க்ளீனாக வந்து ஆட் ஆயிருச்சு. இப்போ அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிட்டு தேர்ட் இமேஜ் இருக்குது. தேர்ட் இமேஜ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து ஆட் ஆயிருச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் இமேஜ் அதுவும் சரியாக வந்து ஆட் ஆயிருச்சு. ஓகேவா, இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது இமேஜ் மட்டும் சரியாக ஆட் ஆகாமல் உங்களோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் சரியாக தெரியாமல் இருந்தால் மட்டும் ஜஸ்ட் அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு மூவ் ஒன் ரசம் போயிட்டு ஜூம் தேவைப்பட்டால் நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் கம்மி பண்ணா கூட நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணி உங்களுக்கு எந்த சைடு செட் பண்ணணுமோ எந்த சைடு மூவ் பண்ணி செட் பண்ணணுமோ நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேவா, உங்களுக்கு தெளிவாக வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு இடத்துல 5 பிஎன்ஜி இமேஜ் நான் வந்து கொடுத்துருப்பேன். அந்த 5 பிஎன்ஜி இமேஜ்லையும் நீங்கள் இதே மாதிரி இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. இமேஜ் ஆட் பண்ணும்போது ஒரு பிஎன்ஜி இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து தெரியலாம், ஒரு பிஎன்ஜி இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து தெரியாமல் இருக்கலாம். அப்படி உங்களுக்கு ஏதாவது பிஎன்ஜி இமேஜ் வந்து ஸ்க்ரீனில் வந்து தெரியாமல் இருந்துச்சுன்னா அதை எப்படி நீங்கள் சால்வ் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிஎன்ஜி இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து தெரியலையோ ஜஸ்ட் அந்த பிஎன்ஜி இமேஜ் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மூவ் ஒன் ரசம் போயிட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் ஜூமை கம்மி பண்ணிக்கலாம், கூட்டிக்கலாம். இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணி இதே மாதிரி உங்களோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி இதே மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ தெளிவாக உங்களுக்கு வந்து புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகேவா, நீங்கள் ஜஸ்ட் இமேஜ் வந்து இந்த அசம்பிள் நீங்கள் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு அந்த இமேஜுக்கு தேவையான எஃபெக்ட் நான் வந்து ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். நீங்கள் ஜஸ்ட் உங்களோட இமேஜோட பேஸ் மட்டும் ஸ்க்ரீனில் தெரியலாட்டி நான் சொன்ன மாதிரி மூவ் ஒன் ரசம் போயிட்டு நீங்கள் மூவ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இது எல்லாமே நம்ம வந்து எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். அது என்ன எஃபெக்ட் பார்த்துலாமா? இப்போ ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. ஆடியோட ஸ்டார்டிங் வந்ததுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஒன்று சொல்லி ஒரு எஃபெக்ட் நான் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த எஃபெக்ட்டை எங்கே ஆட் பண்ணு கேட்டிங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைலாக் வந்து ப்ளே ஆகும். அந்த எல்லா டைலாக்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்டை காப்பி பண்ணி ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், ரொம்பவுமே ஈஸி தான். ஸோ ஓகேவா, இப்போ ஆடியோ கீழே கொடுத்துருக்க அந்த எஃபெக்ட் ஒன்று இருக்கா, அந்த எஃபெக்ட் ஒன்று வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த எஃபெக்ட் ஒன்று செலக்ட் பண்ணக்கப்புறம் இந்த இடத்துல உள்ள குட்டி பாக்ஸ் போட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி லேயர் கொடுத்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்டில் நான் கொடுத்துருக்கேன் அந்த எஃபெக்ட் உங்களுக்கு வந்து காப்பி ஆயிரும். காப்பி பண்ணக்கப்புறம் இதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 லிரிக்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். 6 லிரிக்ஸ் 7 லிரிக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த எல்லா லிரிக்ஸுக்கும் இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அது ஒரே செகண்ட் வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போது ஆடியோக்கு மேலே இருக்கிற ஃபஸ்ட் லிரிக்ஸ் இருக்கா, அந்த ஃபஸ்ட் லிரிக்ஸுடைய லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணைக்கன் இருக்கும். அந்த கண்ணைக்கன் மேலே ஃபஸ்ட் லிரிக்ஸுடைய கண்ணைக்கனை லாங் ப்ரூஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி வந்து டிக் ஆயிரும். ஃபஸ்ட்டு லிரிக்ஸுடைய லெஃப்ட் சைடு உள்ள கண்ணைக்கனை லாங் ப்ரூஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி வந்து டிக் ஆயிரும். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே உள்ள எல்லா லிரிக்ஸையும் இதே மாதிரி டச் பண்ணி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சரியாக வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 7 லிரிக்ஸ் வரும். சரியாக வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பீட் மார்க்குக்கு லெஃப்ட் சைடில் நமக்கு வந்து டபுள் பீட் மார்க்குக்கு லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு வந்து டைலாக் வந்து ப்ளே ஆகும். அந்த 7 டைலாக் இருக்கும். ஸோ 7 லிரிக்ஸ் இருக்கும். அந்த டபுள் பீட் மார்க்குடைய லெஃப்ட் சைடு வரையாக மட்டும் தான் நம்மளுக்கு வந்து டைலாக் வந்து ப்ளே ஆகும். அதுக்கு ரைட் சைடு நம்மளுக்கு வந்து லிரிக்ஸ் வந்து அதாவது சாங் வந்து ப்ளே ஆகும். அதுக்கு நீங்கள் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண வேண்டாம். அந்த டபுள் பீட் மார்க்குக்கு லெஃப்ட் சைடில் டைலாக் வந்து ப்ளே ஆகும். அதில் ஒரு 7 டைலாக் நான் வந்து கொடுத்துருக்கேன். 7 லிரிக்ஸ் நான் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் சொன்ன மாதிரி அந்த 7 லிரிக்ஸை மட்டும் இதே மாதிரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் இந்த இடத்துல உள்ள குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஸ்டில் இருக்கா, அது சைடில் ஒரு ஆரோ மார்க் இருக்கா, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நான் சொல்கிற எல்லா ஐக்கானும் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இந்த எஃபெக்ட் ஐக்கானும் இந்த மூவ் அண்ட் ராசம்ங்கிற இந்த 2 ஐக்கான் மட்டும் ஆனில் இருந்தால் போதும். இதை தவிர வேறு ஏதாவது ஐக்கான் ஆனில் இருந்தால் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு பேஸ்ட்டுக்கு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஒரே செகண்டில் இந்த இமேஜ் அதாவது இந்த எல்லா லிரிக்ஸுக்கும் தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஆட் ஆயிருச்சா. நான் சொன்ன மாதிரி இந்த 7 லிரிக்ஸ்க்கு மட்டும் இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா
வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக எடிட் பண்ணி முடிச்சிட்டிங்க. நீங்கள் இந்த வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் வீடியோவை சேவ் பண்ணும்போது இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த கேமரா ஐக்கானை மட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3D எஃபெக்ட் வந்து ஸ்க்ரீன் வந்து கிடைக்காது. 3D எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது. வீடியோவை சேவ் பண்ண போகிறீங்கன்னா 3D எஃபெக்ட் மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவை சேவ் பண்ணும்போது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமரா ஐக்கானை ஆஃப் பண்ணிட்டு சேவ் பண்ணிங்கன்னா 3D எஃபெக்ட் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து கிடைக்காது. நீங்கள் வீடியோவை எடிட் பண்ணி முடிச்சக்கப்புறம் நீங்கள் வீடியோ சேவ் பண்ணும்போது மட்டும் இந்த கேமரா ஐக்கான் மட்டும் ஆஃபில் இருந்தால் இதே மாதிரி ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு எப்போதும் போல் மேலே உள்ள ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வீடியோங்கிற ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் செலக்ட் உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துட்டு ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கொடுத்துட்டு நீங்கள் கீழே உள்ள எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண உங்களோட வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.